பிணி தீர்க்கும் பரிகாரி, சொல்லும் வல்லமையில் மிக்க விவகாரி. பல பிணி தீர்க்கும் பரிகாரி, சொல்லும் வல்லமையில் மிக்க விவகாரி. குலத்துக்கும் நல்ல உபகாரி, இவரே பெருமான், மற்ற பேரல்ல விபுமான். இவரே பெருமான். அரசைவதனில் ஒரு சீத்தன், கொடு மரம் வீடு பாவ கருள் மூத்தன். அறம் செய்வதனில் ஒரு சீத்தன். திரைத்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஜெப தியான வேளையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில போராட்டம் அதிகமாகவே இருக்கிறது, பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கிறது, உபத்திரவங்கள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில ஜனங்க என்ன பண்றாங்க? யார் நமக்கு உதவி செய்வாங்க? நம்ம பிரச்சனையில இருந்து நாம வெளியே வருவதற்கு யார் நமக்கு வழி காட்டுவாங்க? நம்மோடு ஆறுதலாக யார் பேசுவாங்க? நம்ம கவலையை யாரு நீக்குவாங்க என்று சொல்லி இன்றைக்கு அநேக ஜனங்க என்ன பண்றாங்க? துக்கித்து கொண்டிருக்கிறாங்க. போராட்டங்களுக்கு மத்தியில, பிரச்சனைகளுக்கு மத்தியில, உபத்திரவங்களுக்கு மத்தியில. இதனால ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை என்ன பண்றான்? தேடி போகிறான். அப்போ தேடி போற மனிதனால ஒரு முழுமையான ஒரு ஆறுதல் கிடைக்குமா? கேள்விக்குறிதான். அப்போ நம்ம தேட வேண்டும் என்றால் இயேசு ஆண்டவரை, பிதாவாகிய கடவுளை நாம தேட வேண்டும். ஏனென்று நாம் பார்க்கும் பொழுது எரேமியா 1 அதிகாரம் 8 இப்படியாக சொல்கிறார், நீ பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் சொல்கிறார். நீ பயப்படாத. உனக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் உபத்திரவங்கள் இருந்தாலும் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே நாம் இனி வரக்கூடிய காலத்துல என்ன செய்ய வேண்டும்? அந்த இயேசு ஆண்டவரை நம்பி அவருக்குள்ளாக நம்ம வாழ வேண்டும். அவருக்குள்ளாக நம்ம வாழுகிற பொழுது எல்லா போராட்டங்கள் உபத்திரவங்களுக்கு மத்தியிலிருந்து அவர் நமக்கு விடுதலை தருகிறார், நமக்கு ஆறுதலை தருகிறார். ஆம், நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர் இயேசு ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஏசாயா 49 அதிகாரம் 13 2வது பகுதி இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்தை ஆட்சி தேற்றினார், சிறுமைப்பட்டிருக்கிற தமது ஜனங்களுக்கு இரக்கம் காட்டுவார். ஆம் என கண்பானவர்களே, கர்த்தர் இயேசு ஆண்டவர் தமது ஜனத்தை ஆட்சி தேற்றினார், அவர் தமது ஜனங்களுக்கு இரக்கம் காட்டுவார். இயேசு ஆண்டவர் ஒருவர் மட்டுமே நம்மை ஆட்சி தேற்றுவராக இருக்கிறார். தாய் தன் பாலகனை தேற்றுவது போல இயேசு ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் நமக்கு இறங்குகிறார், கர்த்தர் நமக்கு இரக்கம் காட்டுகிறார். அந்த ஆண்டவருடைய நம்பிக்கை வைத்து அவருக்குள்ளாக நம்ம வாழ்வோம். நம்மை ஆட்சி தேற்றுகிற இறைமகனாகிய இயேசு ஆண்டவர் நித்தமும் நமக்கு இரக்கம் காட்டுவார். இந்த வார்த்தை பிரகாரமாக நாம் தொடர்ந்து நம்பிக்கையின் வாழ்வை வாழ தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்லவரும் என்றென்றும் வாழுமாகிய அன்புள்ள தகப்பனே, இந்த சந்தோஷமான இந்த தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். உலகத்தில் எங்களுக்கு உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கும் போதெல்லாம் நாங்கள் சக மனிதனை நம்பி ஏமாற்றம் அடைந்த சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்களை கைவிடாத, எங்களை மறக்காத இயேசு ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எங்களை பாதுகாக்கிறார், அவர் எங்களை விடுவிக்கிறார், அவர் எங்களை ஆட்சி தேர்ச்சுகிறார். இயேசு ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் காட்டுகிறார் என்ற மேலான சத்தியத்தை நாங்கள் தியானிப்பதற்கு நீர் பார்த்தின கிருபைகளுக்காக நன்றி படைக்கிறோம்.
உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக இனி வரக்கூடிய காலத்துல நாங்கள் உமக்குள்ளாக பரிசுத்தமான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு இறைவன் எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ யாரெல்லாம் உடல்நல பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ நீதாம் எல்லாருடைய பலவீனங்களை மாற்றி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடுகளில, மருத்துவமனையில, இதோ சாலை ஓரங்களில அநேக ஜனங்கள் நோய் நொடினால மிகவும் அவதிப்படுகிற ஒரு சூழ்நிலை காலகட்டங்கள் அதிகமாகவே இருக்கிறது. இன்றைக்கு வியாதி அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கிறது. நீதாமே எல்லா வியாதி மனிதத்திலிருந்து எடுத்து போடும்படியாக வியாதியிலிருந்து மனிதனை விடுவிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே என்று நீ சொல்லியிருக்கிறீர். நீ தயவாக எல்லாரையும் ஆட்சி தேற்றும்படியாக எல்லாரும் இரக்கம் காட்ட வேண்டுமாய் அருள்நாதர் இயேசுவில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். அனைவருக்கும் சுதந்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.